ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்கோட எஃப்எஃப் சீரிஸ் மை செகண்ட் லைஃப் சீசன் 2ல் பார்ட் 20. ஆமாம், பார்ட் 20. ஸோ எனக்கு பார்ட் 1 to 19 பார்க்க பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி எனக்கு ஓகே. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்டோரி எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு தெரியும். என்னடா அடிக்கடி இப்போ போடுறேன்னு வேறு உங்களுக்கு டவுட்டாக இருக்குமே. டைம் கிடச்சிச்சு, அதான் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கேன். டைம் கிடச்சா நான் போட்டுருவேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறது, அக்காவோட நல்லம்மா அப்படி. சரி, ஓகே. இந்த ஸ்டோரி முடிய நம்ம சூப்பரான ஒரு ஃபஃப்லாம் பார்க்கலாம். ஓகே, டோன்ட் வரி, நான் போடுறேன். சரி, ஓகே. வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸோ பணப்பட்டின இதோட கம்ப்ளீட் பண்ணின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதில் கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டாங் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் டாங் அப்படியே ஹக் பண்ணி, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி, இப்போ தான் உங்களுக்கு என் ஞாபகமே வந்துச்சாங்க. இப்போ தான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சா? இந்த வயனை நீங்கள் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு டாங்க. அப்படியெல்லாம் இல்லடி, ஒன்று மறக்கிறதா நானா? இல்லடி, இத்தனை வருஷமாக ஒன்று நினச்சி நான் நானாகவே இல்லடி, டாங்காகவே இல்லடி. என்னை மன்னிச்சிருடி, ஐம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லி அப்படி அலறாரு. நீங்களும் தான் டாங்கை ஹக் பண்ணி அப்படி அலறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டாங்க என்னை மன்னிச்சிருடி, நான் உன்னை புரிஞ்சிக்கவும் இல்லை, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை, என்னை மன்னிச்சிரு. இவ்வளோ நாள், இத்தனை வருஷமாக நீ எனக்காகவே இருந்திருக்க, அது கூட எனக்கு தெரியல பார்த்தியா? எனக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு ஷாம் சொல்லி தான் தெரியும்டி. நீ யார் என்னன்னு எனக்கு ஷாம் சொல்லி தான் தெரியும். உண்மையாகவே நான் ரொம்ப பெரிய இடியட். சாரி அப்படின்னு இருக்க. நீங்களா போதும், பரவாயில்ல. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்களே, எனக்கு எங்கேயும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு. அது அந்த நம்பிக்கை வீண் போகலை. என்கிட்ட நீங்கள் வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். வந்துட்டீங்க அப்படின்றக்கப்ப நம்ம டாங்க அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்காரு. சொன்னீங்களா? சரி, வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, என்ன சாப்பிட்றீங்க? டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் இருங்க அப்படின்னு இருக்கப்ப நம்ம டாங்க, இல்லை நீ இங்கே இரு, நான் உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டு டீயை குயிக்காக போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க குடிங்க அப்படின்னு இருக்கப்ப டாங்க அதை குடிக்காமல் அப்படியே வச்சுருக்காரு. நீங்கள் என்னங்க பார்த்துக்க இருக்கீங்க? குடிங்க. ஆமாம், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் ஃபேஸு, உங்கள் பாடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஹேர் கட் பண்ணல, என்னது இது? ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? என்ன அடையும்? என்ன பண்ண சொல்கிறேன்? நீ டிட்டு இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியல. என்னங்க நீங்கள் சரியாக சாப்பிட்றது கூட இல்லையா? சாப்பிடாம கூட எப்படி இருக்கீங்க பாருங்கள், ரொம்ப கவலையாக இருக்குங்க. நீங்கள் இப்படி இருக்கிறது என்னால் பார்க்கவே முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படியே எனக்கு தேவைதான், என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலடி. நீ டிட்டூலாம் சாப்பிட்டியா, வச்சியா, எப்படி இருக்க அப்படின்றது கூட எனக்கு தெரியலை. அதெல்லாம் நினச்சி என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன்? அப்படியே நீங்களா அப்படியே டாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டாங்க மிஸ் யூ, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை அப்படின்னு இருக்கப்ப நீங்களா, சரி கவலைப்படாதீங்க, அதான் என்னை தேடி வந்துட்டீங்கள, விடுங்க. ஆனால் நீ ஏன்டி என்னை தேடி வரல? நான் தான் உன்னை பைத்தியக்காரத்தனமாக உன்னை அனுப்பி விட்டேன்னா, நீ என்னை தேடி ஏன் வரல? உன் பாட்டுக்கு எங்கே எனக்கே தெரியாத இடமும் பார்த்து உன் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்போது உனக்கு என் ஞாபகமே வரலையா? யாருங்க சொன்னா? இத்தனை வருஷமாக நான் உங்களை நினைக்காத நாளே இல்லை. வரணும்னு நினப்பேன், ஆனால் டிட்டு விட மாட்டாள. டிட்டு என் மேலே கோபமாக இருந்திருப்பாள். தெரியும், டிட்டுவுக்கு எனக்கு ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டால. டிட்டுவுக்கு நான் ஒரு நல்ல அப்பா இல்லைல்ல, ஒரு நல்ல அப்பாவா இல்லை.
இல்லை நான் தான் அவன் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே. நான் யோசித்தேன் பார்த்தியா, அது இப்போ எனக்கு தெரியுது தப்புன்னு. ஏன்னா அவன் நான் முக்கியமாக அந்த இஷா முக்கியமானு கேட்டப்போ கண்ண முடியும் நான் டிட்டு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கணும். அந்த டைம் யோசித்தேன் பார்த்தியா, அதான் என் லைஃப்பில் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்போ தாண்டி அந்த இஷாவை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. நான் உடஞ்சிட்டேன். அப்படியே நீங்கள் கவலைப்படாதீங்க இஷா, நீங்கள் உண்மையாக லவ் பண்ணீங்களே. உண்மையான லவ் கிடைக்காத இடத்துல போய் கொடுத்தா எப்படி கிடைக்கும்? நான் உங்ககிட்ட தான் காமிச்சிருக்கணும். ஆனால் அப்படியே நீங்கள் அதெல்லாம் விடுங்க. இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அதை விடுங்க. ஏங்க என் பையனையே கொல்ல பார்த்துருக்கோம். இல்லை என் பையனையே கொல்ல பார்த்துருக்கா. டிட்டு அன்னைக்கே சொன்னான் என்னை கொல்ல பார்த்தான்னு. நான் தான் நம்பலை. ஆனால் இப்போ நம்புகிறேன். ஏன்னா நானே அதெல்லாம் காது பட கேட்டேன். நான் அதை மன்னிக்கவும் மறக்கவும் மாட்டேன். அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இங்கே பாருங்கள், அவங்கள விடுங்க. நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க, எனக்கு அது போதும். டிட்டுவாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியாமே, என்கிட்ட ஏன்ட்டு இதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, இது எப்படி நடந்துச்சு? என்னங்க மறந்துட்டீங்களா? என்னது, அன்றைக்கி தான் நம்ம வெட்டிங் நடந்துச்சுல. ஆமாம், அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க. நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை. ஓ சாரி, அது எனக்கு தெரியாமல். ஆமாம், அப்போ ஏன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை என்கிட்ட சொல்லலை? நீ சொல்லியிருந்தா கூட என் மனசு மாறி இருக்குல்ல. எதே சொல்லலையா? உங்களுக்காக கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சேன். அப்போ நீங்கள் அதை கடைசி வரைக்கும் பார்க்கலையா? இத்தனை வருஷமாக பார்க்கலையா? நான் என் ரூம்லேயே இல்லையே, உங்கள் ரூம்லேயே இல்லைன்னா புரியலை. நான் ஓ ரூமில் தான் இருந்தேன். நீ எப்போ போனியோ அப்போத்துலேருந்து நான் ஒரு ரூமில் மட்டும்தான் இருந்தேன், வேற எங்கேயும் இல்லை. ரொம்ப ட்ரிங்க் பண்ணேன், ட்ரக்ஸு அது இதுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒய்யன் அப்படி என்னங்க சொல்கிறீங்க? அந்த இஷா தான் என்னை எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆக்கி வச்சுருந்தா. நான் யாருன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு அப்படி இருந்தேன். இப்போ தான் தெளிஞ்சிருக்கேன். அப்படியே நீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க. அது ஏண்டி அப்போ குழந்த டாட்டர் இருக்குன்னு எனக்கு, உனக்கு பொண்ணு இல்லை, நமக்கு பொண்ணு பிறந்தாளா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா நீ, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அவளை வளர்க்குறதுக்கு. இல்லை எனக்கு என்னங்க கஷ்டம், அதெல்லாம் இல்லை. டிட்டு தான் இருக்கானே, அவன் தான் முழுக்க பார்த்துக்கிட்டது. முழுக்க அப்படியே எங்கே அவள் எங்கே? அவளை நான் பார்க்கணுமா? நான் பார்க்கணும். அவளுக்கு என்ன பிடிக்குமா? என்ன பிடிக்காது. இல்லை டிட்டுவுக்கு என்ன பிடிக்கல. அப்போ அவளுக்கு நீங்கன்னா உயிருங்க. என்ன இருந்தாலும் அவங்க டாடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவளுக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் டிட்டு தெரியும்டி, அவன் அந்த பேச்சை எடுக்க விட்டுருக்க மாட்டான்ல, என் பேரை கூட எடுக்க விட்டுருக்க மாட்டானே. சரி அதெல்லாம் விடுங்க. யாங்ஸியும் டிட்டுவும் டூர் போயிருக்காங்க. இன்னும் 2 நாள் ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண இல்லாதுங்க. அவங்க வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்படியும் 2 நாளா? ஐயோ, நான் அவங்கள இப்போயே பார்க்கணுமே. நான் பார்க்கணுன்னு தான் ஓடி வந்தேன். டிட்டுவா கூட இத்தனை வருஷமாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஸ்கூலாக போய்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அவன் கிடைக்கவே இல்லை. கடைசியாக பூசானில் நான் ஒரு ஸ்கூலில் இருந்தேன். அந்த டைமு ஒரு 2 பசங்களை பார்த்தேன். அது டிட்டுவான்னு எனக்கு தெரியல. அது ஆமாங்க, டிட்டுவும் யாங்ஸையும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 2 பேருமே ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் போகிறாங்கல்ல, யாங்ஸி பெரிய ஆளாக இருப்பாள். ஆமாம், எனக்கு அவளுடைய ஃபோட்டோ சரி காட்டுடி. என்னங்க நீங்கள் அதை பாருங்கள். ஆனால் எனக்கு இப்போ ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது. நீங்கள் டிட்டு யாங்ஸு. ஸோ யாங்ஸியோட ஃபோட்டோவை பார்த்தோமே, இவளா? அப்படியும் ஏங்க முன்னாடி எதுவும் பார்த்துருக்கீங்களா? இவளை நான் ஸ்கூலில் பார்த்தேன். என்கிட்ட கதைச்சா. நான் கதைக்கும்போது நான் அது நான் டிட்டுவா தேடி தான் வந்தேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது யாங்ஸ் இருக்குது. அப்போ என்கிட்ட கதைச்சானா? நான் கதைச்சேன். அப்படியும் நிஜமாவா? ஆமாடி, நான் கதைச்சேன். அவள் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு கதைச்சா. அவள் கதைக்கும்போதே அப்படியே எனக்கு அவங்க அப்பா
அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பையன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆமாங்க, வீட்டில் வந்து டிட்டு ஏசிக்கிட்டு இருந்தான். என்ன பாருங்கள், என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசிக்கிறக்கா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அவள் பேசினது உங்களை பற்றி தானா? அவள் கூட என்கிட்ட சொன்னாங்க. அந்த அங்கிளை பார்க்கும்போது ஏதோ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லிக்கிருந்தாங்க. அப்போது அது நீங்கள் தானா? அதோட நீங்கள் பார்க்க அப்படியே டிட்டு மாதிரியே இருந்தீங்க. நீங்கள் சின்ன வயசாக இருந்திருந்தா டிட்டு மாதிரி தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போயே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. பட் நீங்களாம் இருக்க மாட்டீங்களான்னு நானே அப்படி பார்த்துக்கிட்டேன். நிஜமாவாங்க? அப்போ முன்னாடி மீட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே தெரியலை. ரொம்ப அழகாக இருந்தா யாங்ஸி. அடையும் அவள் உங்களை மாதிரியேங்க. ஆனால் ஒன்று, அவள் உங்களை ரொம்ப 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 அப்படி என்னை விட உங்கள் பைத்தியமாக இருக்கான். எனக்கு ஒரு கவலையாகவே இருந்துச்சு, எங்கே அவளை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களோன்னு. இப்போ சரி வந்தீங்களே அடையும், இப்போ கூட வராட்டி நான் மனுஷனே இல்லை. ஐயோன்னு பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் இருக்க உங்களுக்கு நான் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போய் குக் பண்ணி இருக்கும்போது அப்படியே டேங் அப்படியே பேக் சைடு வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் என்னங்க, சாரிடி, சாரி, என்னை நீ மன்னிக்கவே மாட்டேன்னு நினச்சேன், என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ அன்பாக பாசமாக என்னை பார்க்குறடி. ஏங்க, நீங்கள் என்னோட டேங்க, உங்கள் மேலே எனக்கு கோபம் வருமா? கோவம்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை. அன்றைக்கி நான் உங்களை விட்டுட்டு வரும்போது கூட நீங்கள் ஒரு வார்த்தை நில்லுடி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்காம அப்படியே உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் நான் கூப்பிடணுன்னு நினச்சேன்டே. ஆனால் அன்றைக்கி நடந்த சம்பவம் யாராக இருந்தாலும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. ஆனால் டிட்டு படுறது சரிதான், டிட்டுவோட கோவம் நியாயமான கோவம். ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி, எனக்கு தெரியல. நான் இருக்கேன்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேங்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க, அவர் சாப்பிடாம அப்படியே இருக்காரு. சொன்னீங்களா, என்னங்க சாப்பிடுங்க, ஃபீட் பண்ணி விடுறியா? ஊட்டி விடுறி, சாப்பிடணும் உன் கையால் அப்படின்னீங்களா? சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஊட்டி விடுறீங்க. டேங்க் உங்களை பாதுகிட்டே சாப்பிட்றாரு. ஸோ அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அலறாரு. நீங்கள் ஏன் அலறீங்க? அழாதீங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனே உங்களை. ஃபேமிலி, எவ்வளோ அழகான ஃபேமிலி, நான் இவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அப்படியே சாரிலாம் கேட்டது போதும், சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீ ஏன்டி இப்படி இருக்க? சரியாக சாப்பிட மாட்டியா நீ? பாரு, நான் பார்த்ததை விட எப்படி இருக்குன்னு. ஏன்டி அப்படின்னீங்களா? என்னங்க பண்ணுறது, உங்களுக்கே யோசனை இருக்கப்போ எனக்கு இருக்காதாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஷாம் கிட்ட தான் அப்பப்போ கேட்பேன். பட் ஷாமும் உங்களை அடிக்கடி பார்க்கறது இல்லைன்னு சொல்லிடுவார். அவ்வளோ கவலையாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உங்களை பற்றின கவலை மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. சரி இரு அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் ஏங்க அதெல்லாம் வேணாங்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி ஃபீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படின்னு இருக்கவே நீங்கள் சரி இன்றைக்கி நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா, இப்போ போகணுமா என்ன? எங்கடி போக சொல்கிறேன் நீ? அதெல்லாம் எங்கே நான் போக மாட்டேன், என்னாலலாம் முடியாது. ஒன்று டிட்டுவை யாங்ஸியை விட்டுட்டு இனி நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னீங்களா? ஐயோ டிட்டு இல்லைங்க, என்ன டிட்டுவுக்கு பயப்படுறியா? அதை பார்த்துக்கேன். சரி, டிட்டு வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகல, 2 நாள் நான் இங்கேயே இருக்கிறேன். ஏங்க இங்கேயே இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகே வாங்க, உங்களுக்கு நான் ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே அவங்க பெட்ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ பெட்ஷீட்டில் அது இதுன்னு கொடுத்துறேன். ஏங்க இது ஓகேவா? சரி ஓகே, இங்கே இருங்க, இங்கே படுத்து நிம்மதியாக தூங்குங்க. நான் வெளியில் இருக்கேன் ஓகேவா?
நான் வெளியில் இருக்கேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி போகிறப்ப டாங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. நீங்கள் என்னங்க அப்படின்னு இருக்கப்ப, எங்கடி போகிறா, என்னை விட்டு எங்கடி போகிற, ஏங்க ப்ளீஸ் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லேப்பில் தலையை வச்சு அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் ஏங்க என்னங்க இருடி, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடி, நிம்மதியாக தூக்கமே இல்லை, குடிச்சு அந்த இதில் தான் மயக்கத்தில் தூங்கியிருப்பேன், மற்றபடி நிம்மதியாக தூங்கலை. எனக்கு அப்பப்போ தோணும் உன் மடியில் அப்படி தலையை வச்சு படுத்து தூங்கணும்னு, அது இப்போ சரி நிறைவேறுது அப்படின்னீங்களா, பாடுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏண்டி நீ என் அத்தை பொண்ணு எனக்கே தெரியல, அந்த ரிஹான் அவன் இல்லையாமே, நீ என்ன தான் தேடி வந்திருக்க எனக்கே தெரியல. எனக்கே தெரியாதுங்க, ஷாம் சொல்லி தான் எனக்கே தெரியும். அடியே விட்டாங்க. அடியே உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீ உனக்கு ஒரு 3 வயசு இருந்திருக்கும், நான் உன்னோட பெரிய பையன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, திட்டுமாய் இருந்திருப்பேன் நான். அப்போது நானும் என் கிம்மும் இருந்தாலும் யாருக்குமே எங்கள் 2 பேரையுமே அடையாளம் தெரியாது. எல்லாருமே கிம் யார் டாங் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நீ மட்டும் என்னை சரியாக கண்டுபிடிப்ப, யார் கண்ணை பற்றி இருந்தாலும். அப்படி தான் ஒரு நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்னென்னா அப்படியே நீங்கள் உங்கள் மாம் கூட இருக்கும்போது நம்ம டாங், கிம் அண்ட் பேக்கன் 3 பேருமே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ உங்களுடைய அம்மா கூட வந்து இவங்கெல்லாம் விளையாண்டுக்கு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த விளையாட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம டேங்கும் கிம்மும் வந்துட்டு எங்கள் 2 பேத்தில் யார் நீங்கள் டேங் கிம் வந்து சரியாக சொல்லணும், அப்படி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் சம்திங் ஏதோ ஒரு கேம். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்களா அப்படியே ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்துட்டு அப்படி இருக்கும்போது உங்கள் மாமா, ஒயன் இதில் யார் கிம்முன்னு உனக்கு தெரியுமா, நீ சொல்ல பார்ப்போம், உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னீங்களா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, என்னுடைய டாங்க எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்களா அப்படியே இருக்கும்போது நம்ம கிம்மா, இங்கே பாரு, உன்னால் யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது, புரியுதா ஒயன், நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிருக்க, அப்படிலாம் இல்லை, எங்கள் 2 பேரும் யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்கட்டாங்க. ஆமாம், உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னீங்களா. அப்படியே 2 பேரையுமே பார்க்குறீங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம டாங் மட்டும்தான் உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ எங்கிட்ட வந்துட்டு நம்ம கிம் வந்து பெருசாக கணக்கு இல்லாமல் அப்படியே இருப்பார். சொன்னீங்களா, கணக்கா டாங் கிட்ட போயிட்டு இவர் தான் டாங், அவர் தான் கிம் அப்படின்னும் அப்படின்னு இருக்கப்ப அப்படியே டாங்க, எப்படி கண்டுபிடிச்சா, அப்படியா எனக்கு தெரியாதா, டாங் எப்பயுமே என்னை மட்டும்தான் பார்ப்பாரு, இந்த வயனை மட்டும்தான் அந்த டாங் பார்ப்பாரு, ஆனால் கிம் வந்து என்னை பார்க்கவே இல்லை, இதில் எனக்கு தெரியும், டாங் மட்டும்தான் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. உங்களுடைய மாமா பாடுறா, டாங் இப்போயே என் பொண்ணை மடக்கி வச்சுருக்கேன் நீ, என்ன கடைசி தூக்கிட்டு போயிடுவோம் போல இருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, இந்த வயனை நான் தான் கட்டிக்க போகிறேன், வேணா பாருங்கள், வயன் நீ வேணா பாரு, என்னைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தான் மாட்டுவ, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தே ஆகுவேன், வேணா பாரு அவனை நான் எப்படி தூக்குறேன்னு. ஆனால் நீங்களா, நீ அம்மா தூக்க பாரு, நானே உங்ககிட்ட வந்துடுவேன், நீ கூப்பிட்டா ஓடி வந்துடுவேன் அப்படியே நம்ம எல்லாம் சொல்லி விளையாட இருப்பீங்க. ஸோ இதை தான் சொல்கிறாரு. சொன்னீங்க, அதை கேட்டுது சிரிக்கிறீங்க. அப்படியா மாமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ சின்ன பொண்ணடி, ஆனால் எனக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு நீ கொடுக்காம சாப்பிடவே மாட்டேன், எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருவேன், அது நிறைய ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எனக்கு எல்லாமே செய்வடி நீ, எனக்கு நீனா அவ்வளோ இஷ்டம் அப்போவே. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்களா, வளர கஷ்டம் அது இதுன்னு வந்து எங்கள் எல்லாரையுமே மாற்றிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. அப்போ தான் நான் இஷாவை மீட் பண்ணும்போது அந்த அத்தனையும் நடிப்புன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இதில் அந்த பேக்கன் எங்கேருந்து வந்தான்னு தெரில. ஸ்டார்டிங்லேருந்தே அவன் பேக்கனும் இஷாவும் தான் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அவன் ஏன் என்கிட்ட வந்தானா
மியோரி இஷாவோட ஃப்ரெண்டு. ஸோ மியோரி செத்ததுக்கு நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி தான் அவள் என்னை கொலை பண்ணுறதுக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கான். ஆனால் என்கிட்ட அதை சொல்லிகிட்டே பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி என்னை ஏமாத்தாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னீங்களா? சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க அது அப்படியே விடுங்க அப்படின்னு இருக்கப்பட்ட அவங்க இப்போ சரி எனக்கு தெரிஞ்சுடி அப்படின்னீங்களா? சரிங்க அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் அப்படியே அவங்களோட ஹேர் அப்படியே பண்ணிகிட்டு இருப்பீங்க. சொல்லிட்டாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி ஒன்று. ஏய் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. நீங்கள்கிட்ட சொன்னல லவ் இல்லையா அப்படின்னு. ஐ லவ் யூ டி. உன் மேலே மட்டும்தான் எவ்வளோ லவ் வந்திருக்கு எனக்கு. போய் சொல்லாதீங்க. இவ்வளோனா இஷான்னு சுற்றி கூட இப்போ மட்டும் என்ன நான் உண்மைதான். ஆனால் நீ கேட்ட தெரியுமா, அப்போ தான் எனக்கு அந்த லவ்வுக்கான அர்த்தமே புரிஞ்சுச்சு. லவ் தெரியலடி. ஐ லவ் யூ டி. நீ யோசிக்கலாம், இப்போது அவளை விட்டுப்பட்டு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அவளுக்கு கொடுத்த அந்த இடத்த என்னால் உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. என் பையனுக்கு நீ நமக்குள்ளே எதுவும் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி என் பையனுக்கு நீ அம்மாவாயிட்ட. அதெல்லாம் என்னால் நம்பவே முடியலடி. அது சிச்சுவேஷன் பார்த்தியா எங்கே கொண்டு வந்து எப்படி வந்து என்னை சேர்த்துருக்குன்னு. ஐ லவ் யூ டி. லவ் யூ. எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இந்த லவ் எனக்கு லைஃப் லாங் எனக்கு இருக்கணும் டி. ஐ லவ் யூ டி அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவங்களோட பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டூங்க, லவ் யூ டூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்குறாரு. ஸோ கண்ணை மூடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சுட்டு ஐயோ தூங்க மாட்டேன் தூங்கினா அப்புறம் வேணாம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய பேச இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் இருக்கும்போது அப்படியே அவங்க உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் செஸ்ட்டில் அவருக்கு தலையை வச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு குழந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஓகேங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டேன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே, நான் இதோட நான் இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கான்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே, எப்படி இருக்குது இந்த எபிசோடு? செம்ம ஹாப்பியாக. ஸோ ஐ திங்க் ஸோ சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா. அவள் எங்கே விட்டு போனாளோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்வேனே. ஆனால் அன்பே அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். ஆனால் அன்பே அவள் விட்டு பறந்த உலகத்திலே உன்னோடு பறக்க முயலுகிறேன். என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக நீ வானமாய் விரிந்தாயடி என் நெஞ்சிலே. என் பூமியில் ஒரு செடியாய் பூ நீட்டினாய், மெதுவாக நீ காடென படர்ந்தாயடி என் நெஞ்சிலே. உன்னாலே விழியோடும் சிரிக்கின்றேன் மீண்டும் இன்று, உன்னாலே என மீண்டும் இருந்தேன் பெண்ணே. இருளோடு நேற்றை நான் தேடினேன், எதிர்கால தீபம் காட்டினாய். ஆனால் அன்பே அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க
மடி மீது கிடத்தி ஏ ஓ தலை கோதினார் ஏ